ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டிங்னு வந்ததுன்னா, நம்மள சுத்தி நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களோட சஜஷன்ஸ வந்து அள்ளி தெறிக்கிறதா இருக்கட்டும். நான் வந்து இந்த மாரி தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றது ஒரு சைடு. நான் இதில இன்வெஸ்ட் பண்ணேன். இன்வெஸ்ட்மென்ட்லாமே மோசம் அப்படின்னு சொல்லி உங்கள டிமோட்டிவேட் பண்றது ஒரு சைடு. என்னதான் இன்னைய டேட்ல நெறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லலாம் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும், 2000ஸ்ல எப்படி இருந்ததோ, அதே ஒரு பயமும், கன்ஃப்யூஷனும் நெறைய பேருக்கு 2026லயும் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும், என்னென்ன மாரி சிக்னல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு, ஒரு ஆல் அண்டர் ஒன் ஹூட் அப்படின்ற மாரி ஒரு கம்ப்ளீட் டூல். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ் அண்ட் உங்களுக்கு வேணுன்ற மாரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி பில்ட் பை மீ. ஸோ நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஆர் வியூவரா இருக்கீங்க அப்படின்னா, யூ ஆர் ஃப்ரீ டூ எக்ஸ்பெரிமெண்ட் த டூல். அதுலேருந்து நீங்க பெனிஃபிட் ஆகுறீங்க அப்படின்னா, இட்ஸ் இஸ் குட் ஃபார் மீ. இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒருத்தவங்களோட கன்ஃப்யூஷன், அதாவது ஜெனரல் பப்ளிக்கோட கன்ஃப்யூஷன், பயம் அண்ட் அவங்க எடுக்கிற தப்பான டெசிஷன்ஸ் தான் இன்ஃபேக்ட் இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு கூட இப்போ இருக்கிற தேதியில் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட பப்ளிக் சென்டிமெண்ட்டுன்றது தப்பான இடத்துல இருந்தாலோ இல்லை ஓவர் வேல்யூ பண்ணுறதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சிக்னல்ஸ். பட் இதை ட்ரைவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பப்ளிக். ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ் வந்து நம்மளால் மாற்றிட முடியாது. பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சிக்னல்ஸ் வேணும், ப்ராப்பரான அனாலிசிஸ் நடக்கணும், எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும், லைக் ஒரு நேவிகேட்டர். ஐ வில் எக்ஸ்ப்ளோர் வேர் ஐ ஹவ் டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் டூல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் அ டூல் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ பை அ ஸ்டாக் ஆர் கெட் அ சஜஷன். ஒரு பை சிக்னல் ஆர் அந்த சிக்னலோட இன்சைட் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டூலை தான் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டூலை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் 2017லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அண்ட் அப்போலேருந்துமே எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது, ஏன்னா எனக்கு இந்த நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் அந்த பிஸ்னஸை பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக டைம் கிடச்சதில்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு சில ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். லைக் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து எனக்கு எந்த அளவுக்கான ரிட்டர்ன் கொடுக்கணுன்ற பேசிக்ஸ்லேருந்து ஒரு சில கம்பெனியோட ஸ்ட்ரென்த், லைக் அதோட பிஇ ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கணும், இந்த மாதிரிலாம். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த டூலில் அதை பற்றின டெஃபினிஷன்ஸுமே கிளியராக இருக்கும். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து எல்லோரும் பாருங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பிஇ ரேஷியோ பாருங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஏன் பார்க்கணும், அது எந்த கிரேடில் இருக்கிற வரைக்கும் பெட்டர் அப்படின்ற எல்லா டெஃபினேஷன்ஸுமே இந்த டூலில் இருக்கும். அண்ட் இந்த டூலுன்னு நான் சொல்கிறது என்னென்னா, எனக்காக நானே பில்ட் பண்ணிக்கிட்டது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2020-21 இந்த டைமில் வந்து நான் ஒரு குட்டி டூல், சிஎல்ஐ டூலாக பில்ட் பண்ணியிருந்தேன். சிஎல்ஐ அப்படின்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக ரன் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டெர்மினலில் எனக்கு தேவையான ஸ்டாக்கோட பேர், அதாவது அதோட சிம்பிள் போடணும், கமா போட்டு எவ்வளோ % நான் எதிர்பார்க்குறேன் ஆர் எதுவுமே போடலை அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இல்லை நான் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கொடுக்குறேன், இப்போ இன்ஃபோசிஸ்ன்னு போட்டு 15% அப்படின்னு கொடுக்குறேன், பக்கத்தில் வந்து எவ்வளோ இயர்ஸ் நான் அதை ஹோல்ட் பண்ண போகிறேன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தேன்னா அந்த டூல் வந்து பேக் எண்டில் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவுட்புட் எனக்கு என்ன கொடுக்குன்னா, இந்த டூல் உங்களோட எதிர்பார்த்த சிஏஜிஆர் கொடுக்குமா இல்லையான்றதை எஸ் ஆர் நோ சொல்லிவிடும். அப்படி கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ % இது ரிட்டர்ன் பண்ணுன்ற பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த டூல் எனக்கு கொடுத்துட்டு இருந்தது. ஸோ என்னோடய பர்சனல் யூஸுக்கு ஆக்சுவலாக திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ரொம்ப சிம்பிளான ஒரு டூல். டேரெக்டாக வந்து ஏபிஐ கால்ஸ் மேக் பண்ணணும், இல்லை லோக்கல் டேட்டாவில் அனலைஸ் பண்ணுற மாதிரி இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரீசெண்டாக எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னென்னா, இது ஒரு யூஐ அண்ட் கம்ப்ளீட் ஒரு சாஃப்ட்வேர் சூட் மாதிரி பில்ட் பண்ணலாம். ஸோ தட் வி கேன் டிஸ்ட்ரிபியூட் இட். அஃப்கோர்ஸ் ஓப்பன் சோர்ஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். யூசேஜுமே வந்து நிறைய பேருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு கிட் ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணி ஒரு டூலை உங்கள் லோக்கலில் செட்டப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அனாலிட்டிக்ஸில் இந்த இடத்துல எனக்கு நிறையா ட்ராப்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இந்த சேனல் பார்க்குற எல்லாரும் வந்து அந்தளவுக்கு டெக்னிக்கலாக எனக்கு கமெண்ட் பண்ணது இல்லை. ஸோ ஐ அஸ்யூம் தட் திஸ் இஸ் கோயிங் பியாண்ட் ஜஸ்ட் த டெக்னிக்கல் ஆடியன்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்தாலும்
டெக்னிக்கல் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் இருக்காங்கல்ல, அவங்க இந்த வீடியோனால பெனிஃபிட் ஆகுறாங்களான்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ரொம்ப கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த என்னோட டூலோட பேர். பேசிக்காக ஸ்டாக்கெட் பை ஆர்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெப்போ நேம் வச்சுருந்தேன். பட் ஆக்சுவல் டூல் நேம் இஸ் ஸ்டாக்ரான். ஸ்டாக்ரான் நான் எதுக்கு வச்சேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டூலில் இப்போ ஐ ஹவ் இன்கார்பரேட்டட் எம்எல் அனாலிசிஸ், ஏஐ இன்சைட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ணுற ஏஐ டூல், அதாவது ஏஐ மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோனோஸ், அமேசானோட க்ரோனோஸ் T5ன்றதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு ஒரு நேம் வச்சுருந்தேன். அண்ட் இந்த டூலோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது நான் ஏன் இந்த டூலை பில்ட் பண்ணேன்ற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த பர்டிகுலர் டூலோட இப்போ கரண்ட் சூப்பர் பவர்ஸ் என்னன்ற வரைக்கும், அதாவது எப்படி வந்து இது இந்த எம்எல்ஏ இன்சைட்ஸை யூஸ் பண்ணுது அண்ட் ஹார்ட் ஃபில்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த டூலில் இப்போ நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக என்னென்ன மாதிரி சினாரியோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன்ற வரைக்கும் கம்ப்ளீட் ரீட்மி ஃபைல் இங்கே இருக்கும், அலாங் வித் த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்கள் பிசியில் மினிமம் ஸ்பெக்ஸ் அட்லீஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 30 to 50 GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் we are going to handle a lot of local data. 30 years ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியை நம்ம லோக்கலில் வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டேட்டா சோர்ஸ் நம்ம தான் வந்து இங்கே பில்ட் பண்ணுறோம். அதுக்கான மாடல் நம்ம தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ எல்லா மெஷின்ஸ்லேயும் இந்த ஸ்டோரேஜ்ன்றது கிடச்சிரும். அண்ட் ஒரு டீசென்ட் மாடர்ன் GPU வித் 4 to 8 GB ஆஃப் RAM இஸ் மோர் தென் எனஃப். டூல் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆனாலும் பரவாயில்ல, அனாலிசிஸ் வந்து அரௌண்ட் ஒரு 1 to 2 minutes எடுக்கும். ஸ்டில் யூ வில் கெட் த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். குயிக்காக நம்ம இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த GitHub ரிப்போவோட URL, அதாவது க்ளோன் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் பிசியில் நீங்கள் எங்கே இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிட்டு கிட் கமாண்ட், அதாவது டெர்மினலில் நீங்கள் கிட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும், அதில் போயிட்டு ஜஸ்ட்டு கிட் க்ளோன் அண்ட் இந்த ரெபாசிட்ரியோட லிங்க்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ரெபாசிட்ரியை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு க்ளோன் பண்ணி கொடுத்துரும். Now we are done with the cloning. Then cd space அந்த ரெப்போசிட்டரியோட நேம் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. இந்த டூலை நான் டாக்கரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டிபெண்டன்சி அந்த பிரச்சனைலாம் வந்து இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த டூலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to download and install docker, or நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட் இனிஷியலைஸ் இட். ஒன்ஸ் டாக்கர் இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக டெர்மினலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த டாக்கர் கண்டெய்னரை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ டாக்கர் கண்டெய்னர் க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது நம்மளோட டூல் வந்து இப்போ ஸ்கெலிட்டனாக பில்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கான டேட்டா எதுவும் கிடையாது, வெறும் ஹிஸ்ட்ரி டேட்டா மட்டும்தான் இருக்குது. அண்ட் மாடல்ஸ் எதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணலை. பட் த டூல் இஸ் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன். எந்த டேட்டாவும் இல்லாமல் அதை நீங்கள் லான்ச் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இந்த கமாண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, உங்களோட இப்போ கரண்ட்டாக என்எஸ்சியில் இருக்கிற எல்லா ஸ்டாக் சிம்பிள்ஸையும் ஃபெச் பண்ணி அதுக்கான 30 years ஆர் த மேக்ஸிமம் அந்த ஒரு ஸ்டாக்கோட லைஃப் லைன் ஆர் மேக்ஸிமம் 30 yearsக்கான ஹிஸ்ட்ரி அலாங் வித் ஃபினான்ஷியல்ஸ் நம்ம எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டூலில் வாரன் பஃபெட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஃபினான்ஷியல்ஸை சேர்த்து டவுன்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபினான்ஷியல்ஸ் வேணாம், எனக்கு வர அந்த பஃபெட் அனாலிசிஸ் நான் பெருசாக பண்ண போகிறது இல்லை அப்படின்னா, யூ கேன் ஸ்கிப் திஸ் பர்டிகுலர் ஃப்ளாக். ஐ வுட் ரெக்கமெண்ட். இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன்றது ரெக்கமெண்டட் செட்டிங்கில் இட் வில் டவுன்லோட் வித் ஃபினான்ஷியல்ஸ். அண்ட் இந்த ஃபினான்ஷியல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா, we are going to use rate limiting. பேரலாக வந்து 2 ஸ்டாக் தான் டவுன்லோட் ஆகும். அண்ட் we will use a 30 minute sleep window. ஏன்னா ரேட் லிமிட்டிங் எரர் வரக்கூடாதுன்றதுனால. ஸோ இந்த 2000 odd ஸ்டாக்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நியர்லி 40 to 70 minutes ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கமாண்டுக்கு எஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட மற்ற வேலைகளை பார்க்க கிளம்பிடலாம். இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டவுன்லோட் பண்ண ஸ்டாக்ஸை வச்சு அதுவே வந்து டேட்டா பேஸ் பில்ட் பண்ணும். அதாவது ப்ரைஸ் வேல்யூ எங்கே இருக்குது, கம்பெனியோட இந்த PE ரேஷியோ பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம்ல, அதுக்கு என்னென்ன மாதிரியான அனாலிசிஸ் வேணுமோ இந்த டவுன்லோடட் ஜேசான்ஸ்லேருந்து அந்த பர்டிகுலர் ரிக்வயர்டு இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸ் வந்து இந்த கமாண்டே வந்து பண்ணிவிடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஹெவியான கமாண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் 2230 ஸ்டாக்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கு. 4 ஸ்டாக் டீட்டெயில்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு. அது என்னன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 2230 ஸ்டாக்ஸில் இருந்து மோர் தென் 70 lakhs ஆஃப் ப்ரைஸ் ரெக்கார்ட்ஸை இது வந்து ஃபெச் பண்ணி டேட்டா பேஸில் ஏற்றிருக்கு. அதாவது ஒரு ஸ்டாக்குக்கே மல்டிபிள் ப்ரைஸ் இன்ஃபோ இருக்கும்ல, அதை வச்சு தான் வந்து இந்த 70 lakh ஆஃப் ப்ரைஸ் ரெக்கார்ட்ஸ்ன்றது. இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டூலுக்கு இன்டர்நெட்டுன்றது தேவை கிடையாது. தட் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் மீ பில்டிங் திஸ் டூல். இப்போ நம்மகிட்ட கரண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதோட ட்ரெண்ட் அந்த எல்லாமே இருக்கும். பட் நம்மளோட மார்க்கெட்டில் கொஞ்சம் டீலிஸ்டட் ஸ்டாக்ஸும் இருக்குது. அதாவது கம்பெனி ஃப்ராடு பண்ணி தப்பிச்சு போயிருப்பான், இல்லை கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்மளோட என்எஸ்சியில் டீலிஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக நம்மளோட அனாலிசிஸ்க்கு வேணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ், அது நல்ல ஸ்டாக்கோ கெட்ட ஸ்டாக்கோ, அதோட பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே வச்சு நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி டீலிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸ்லேருந்து அவங்க ஏன் டீலிஸ்ட் ஆனாங்கன்ற ரீசன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்மளால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ்ன்றதை நம்மளோட ப்ரொஃபஷனல் மோட்டிவேஷன் வீடியோலேயே நம்ம பேசியிருப்போம். ஸோ அது நிறைய இடத்துல கண்டிப்பாக நம்ம அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு பயாஸ் தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீலிஸ்டட் ஸ்டாக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப் 4ல் இருக்க 2 கமாண்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, அது சிஎஸ்வியாக சிம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துரும். தென் அந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம அதோட 30 years டேட்டா எவ்வளோ இருக்கோ அதை நம்ம எடுக்க போகிறோம். ஒன்ஸ் நம்மளோட ஹோல் ஸ்டாக் டீட்டெயில்ஸ் அண்ட் டீலிஸ்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு டைம் அந்த நம்பர் 2 ஸ்கிரிப்டை மட்டும் பில் டிபி ஒன்லி அப்படின்ற ஃப்ளாகோட நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா டேட்டாவையும் சேர்த்து ஒரு கன்சாலிடேட் டிபி அது பில்ட் பண்ணி வச்சுக்கும், விச் வில் ஆக்சுவலி இம்ப்ரூவ் த டூல்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி டேட்டா தனியாகவும் லைவ் டேட்டா தனியாகவும் இல்லாமல் ஒரு கன்சாலிடேட்டட் டிபி பில்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை நீங்கள் மேண்டேட்டராக ரன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த டூலோட எம்எல் அண்ட் ஏஐ இன்சைட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் நம்பர் 6 ஃபாலோ பண்ணலாம். இட் இஸ் ஆப்ஷனல், பட் ஐ வுட் ரெக்கமெண்ட். இந்த டூலோட கம்ப்ளீட் செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தேவை இல்லைன்றத டூலுக்குள்ளேயுமே உங்களால் டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது, நீங்கள் அதை என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ரன் திஸ் கமாண்ட் டு டவுன்லோட் த மாடல்ஸ். இங்கே தேர் வில் பி சம் ப்ரீசெட்ஸ் அண்ட் கஸ்டம் ஆப்ஷன்ஸ். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து கஸ்டம் அப்ரோச் தான் இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த டூலில் நான் இன்னும் ஜிபியூ ஆக்சிலரேஷன் நான் எனேபிள் பண்ணலை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஹெவி மாடல் Qwen 2.5 3B இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட சிபியூவில் ரன் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மற்ற டைனி மாடலுமே வந்து சிபியூவில் தான் ரன் ஆகும். பட் இட் இஸ் ஓகே. பட் ஒரு எல்எல்எம்மை கொண்டு போய் நம்ம சிபியூவில் ரன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா மோர் தென் 10 minutes or 15 minutes ஆகும் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காதுன்றதுனால. ஸோ ஃபார் த டைம் பீயிங் ஆர் உங்ககிட்ட அதை விட பவர்ஃபுல்லான என்பியூ ஆர் சிபியூ இன்டெகிரேட்டர்லாம் இருக்குது அப்படின்னா யூ கேன் கிவ் அ ட்ரை. பட் இப்போதைக்கு ஜிபியூ ஆக்சிலேஷன் இன்னும் நான் எனேபிள் பண்ணலை அப்படின்றதுனால ஐ வுட் கோ வித் அ கஸ்டம் ஆப்ஷன். அதாவது என்னென்ன மாடல் எனக்கு வேணுன்றதை நான் கொடுத்துருவேன். ஸோ டைம் சீரிஸ் ஃபோர்காஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ரெக்கமெண்ட் க்ரோனோஸ் T5 பேஸ். நம்ம டூலோட பேஸே அதுதான், அதனால் அதில் நம்ம எந்த காம்ப்ரமைஸ் இல்லை, பேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கிளாஸிஃபையருக்கு யூ கேன் கோ வித் லைட் GBM விச் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டட். அண்ட் எல்எல்எம் எக்ஸ்பிளைனர் இன் திஸ் கேஸ் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த எல்எல்எம் எக்ஸ்பிளைனரும் வேணாம். ஏன்னா இந்த டூல் பை டிஃபால்ட் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். ஸோ ஒன்ஸ் இந்த மாடல்ஸ்லாம் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. மாடல்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஹிஸ்ட்ரி டேட்டாவை தான் அதுக்கு நம்ம ட்ரைனிங் டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஆன்லைன் ரிசோர்ஸை வச்சு இதை ஹாலுசினேட்லாம் பண்ணாது. நம்ம டவுன்லோட் பண்ண 30 years ஆஃப் ஸ்டாக் டேட்டாவை மட்டும் வச்சு தான் இந்த எம்எல் அண்ட் ஏஐ மாடல்ஸ் வந்து இப்போ ரன் ஆக போகுது. ஸோ அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு காப்பி திஸ் கமாண்ட் அண்ட் ட்ரெயின். இது என்ன பண்ணுன்னா நம்ம டவுன்லோட் பண்ண 2000 odd ஸ்டாக்ஸ்லேருந்து ரேண்டம் 200 ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை வச்சு இந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகும். 200 ஸ்டாக்ஸ் இனஃபான்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் இட் இஸ் இனஃப். தட் இஸ் அ ப்ரூவன் பெஞ்ச்மார்க் நம்பர் 200 சாம்பிள்ஸ்ன்றது. அண்ட் நம்ம கேஸில் டோட்டலி 2200 ஸ்டாக்ஸ்ன்னு வர இடத்துல நம்ம கிட்டத்தட்ட 10% ஆஃப் டேட்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், விச் இஸ் மோர் தென் இனஃப். இந்த ட்ரைனிங்ன்றது அகெயின் இட் டிபெண்ட்ஸ். என் பிசியில் ஒரு 5 to 10 minutes எடுக்கும். இஃப் இட் டேக்ஸ் லாங்கர் ஆஸ் வெல் நத்திங் டு வரி. நீங்கள் இதை ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ண விட்டுட்டு உங்களோட மற்ற வேலைகளை பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்மளோட ட்ரைனிங் ஆஃப் கிளாஸிஃபையர்ன்றது முடிஞ்சிருச்சு. அண்ட் வி ஆர் குட் டு ஸ்டார்ட் அவர் டூல். இப்போ நம்ம டூலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்கரில் போய்ட்டு அது கொடுத்துருக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆர் நம்ம ரன் பண்ணுற போர்ட், அதாவது லோக்கலோஸ்ட் அந்த போர்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும். யூ வில் பி ஏபிள் டு லேண்ட் இன் ஆர் டூல். ஸோ டூலை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு டிஸ்க்ளைமர் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டூலில் நான் நிறைய இடத்துல டிஸ்க்ளைமர்ஸ் கொடுத்துருப்பேன். பிகாஸ் இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற வரைக்கும் இது வேறு. பட் நான் இது ஒரு டூல், இது ஒரு ஸ்டாக் ஸ்க்ரீனிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஈவன் தோ அது ஃப்ரீ ஆப் தான், ஓப்பன் சோர்ஸை தான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் தேர் ஷுட் பி சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் மீ தட் இதை வந்து யாரும் வந்து தப்பான ஒரு கைடன்ஸில் எடுத்துக்க கூடாதுன்றதுனால. ஸோ கோ த்ரூ திஸ் டிஸ்க்ளோஷர்ஸ் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு சேஃப்னு பட்டுச்சு அப்படின்னா யூ கேன் ப்ரொசீட் யூஸிங் த டூல். இங்கே பார்த்தோன்னா நம்மளோட டூலோட நேம் இருக்கும், ஸ்டாக்ரான் பை RTR அன்ஃபில்டர்ட் லோக்கல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைனபிள். டூல் வந்து உங்களுக்கு 2 தீம்ஸ் இருக்கும். யூ கேன் யூஸ் லைட் தீம் ஆர் டார்க் தீம்.
லெஃப்ட் சைட் பார் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். இங்கே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைல் இருக்கும். உங்களோட எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் என்னன்றதை நீங்கள் செட் பண்ணலாம். ரிஸ்க் அப்பிடைட் லோ, மீடியம், ஹை அண்ட் ஹோல்டிங் பீரியட். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை இதுலேருந்து அனலைஸ் பண்ணி எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ண பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்ற ஸ்லைடரும் இங்கே இருக்கும். தென் பர்டிகுலர் ஸ்டாக் எவ்வளோ ரூபாயில் இருக்கணும், ஒரு ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் இருக்கலாமா, இல்லை ஒரு ரூபாயிலேருந்து 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கணுமான்ற ஸ்டாக் ஃபில்டர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தென் மார்க்கெட் கேப், லார்ஜ், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். இங்கே வந்து பார்த்தோன்னா அண்டர் த ஹூட்டில் இப்போதைக்கு நமக்கு லோக்கல் டேட்டா, யாகூ ஃபினான்ஸ், ஜுகாட் டேட்டா அண்ட் என்எஸ்சி டூல்ஸ் இதுலேருந்து தான் நம்மளோட டேட்டா சோர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் எம்எல் மாடல்ஸ் எனேபிள் பண்ணலை. ஈவன் தோ நம்ம வந்து மாடல்ஸை டவுன்லோட் பண்ணியாச்சு, ட்ரெயின் பண்ணியாச்சுனாலும் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு எனேபிள் இட் ஹியர். ஏன்னா இப்போ நீங்கள் எம்எல் இன்சைட்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணுன்ற பட்சத்தில் இட் வில் பி வே மோர் ஃபாஸ்டர். பட் அந்த ஒரு டேப் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேண்டம் ஸ்டாக்கை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சே ஏசிசி. இஃப் யூ கிளிக் அனலைஸ், அதோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கும். ஃபெச்சிங் டேட்டா ஃபார் ஏசிசி நம்மளோட லோக்கல் பில் டேட்டாலேருந்து எடுத்துக்குது. இந்த ஸ்டாக்குக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் கொடுத்துருக்கு. 80/100ன்ற ஸ்கோரில் கொடுத்துருக்கு. இங்கே கம்பெனியோட ப்ரொஃபைல் இருக்கும். வாட் இஸ் த ஸ்டாக்ஸ் கரண்ட் ப்ரைஸ், செக்டார் என்ன, அதோட இண்டஸ்ட்ரி என்ன, அண்ட் சிஏஜிஆர் 5 இயர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர் நான் எதிர்பார்த்த இதில் இல்லை, பட் ஃபைன், லெட்ஸ் சி. அண்ட் பஃபட் ஸ்கோருன்றது 6/10ல் இருக்குது. அது என்னன்றது பார்க்கலாம். பிஸ்னஸ் சம்மரியில் இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க ஆர் இதோட ஒரு குட்டி சம்மரி ஒன்று இருக்கும். இந்த அனாலிசிஸ் ஸ்கோர் வந்து ஒரு பர்டிகுலர் மாடல் ஒரு பர்டிகுலர் ரூல் செட்லேருந்து டிஃபைன் ஆகிருக்கு. இது படி பார்த்தோன்னா கவர்னன்ஸுக்கு எவ்வளோ ஸ்கோர், ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, மார்க்கெட் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றது. சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் பிஹேவியர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்து இந்த ஸ்டாக் பயங்கரமாக ஃப்ளக்ஷுவேட் ஆகும்னு அர்த்தம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு. பட் மார்க்கெட் பிஹேவியருன்றது கம்மியாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் சரி இந்த ஸ்டாக் ஸ்டேபிளாக இருக்குன்றது அர்த்தம். எக்ஸாம்பிள் கோவிட் டைம்ஸ்லையுமே ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளுக்கு ஒரு ஆக்சஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும், ஒரு ஸ்கோர் இருக்கும். அது உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீ பாசிட்டிவ்ஸ் அண்ட் கீ கன்சர்ன்ஸ் இருக்கும். நோ ப்ரொமோட்டர் பிளெட்ஜுன்றது ஒரு நல்ல விஷயம். லோ வாலட்டாலிட்டி ஸ்டாக் அப்படின்றது இருக்குது. கீ கன்சர்ன் பார்த்தோன்னா ஸ்லோ ரெவென்யூ க்ரோத், புவர் ஏர்னிங், லார்ஜ் ட்ரா டவுன். இந்த பாஸ்ட் 63% வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ட்ராப் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்வெஸ்டபிள் யூனிவர்ஸ் ஃபில்டர்ன்றது உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் இங்கே காட்டுது. இதில் பாசிட்டிவும் காட்டும், நெகட்டிவும் காட்டும். இந்த ஸ்டாக்குக்கு நெகட்டிவ் மட்டும் காட்டுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பஃபெட் ஸ்கோரிங் என்னன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 90% டேட்டா கவரேஜ் இருக்குது. அண்ட் இந்த 90% டேட்டா வச்சு எனக்கு 6/10 ஸ்கோர் கொடுத்துருக்கு. வாரன் பஃபெட் சொல்கிற எல்லா ஸ்டாக்கையும் நான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அது ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் சூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் எட் இதுவும் ஒரு சிக்னல் தான். இட்ஸ் நாட் அ கிளியர் கால் தட் நீங்கள் இந்த ஸ்டாக்கை போய் வாங்குங்க அப்படின்றது கிடையாது. தென் த ஒய் நாட் டேப். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சிக்னல் கொடுக்குற ஸ்டாக்ஸுக்கும் இந்த ஒய் நாட்ன்ற டேப் கண்டிப்பாக காட்டும் என்னென்னலாம் வார்னிங்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்றதுக்கு. ஏன்னா இப்போ இந்த வீடியோலேயே நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன், இது வந்து வெறும் சிக்னல் தான், இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் டூல் அப்படின்றத. இருந்தாலும் சில பேர் இதை ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இதில் கிளியரான வார்னிங்ஸ் அது கொடுக்கும். ஃபினான்ஷியல் புவர் ஏர்னிங், எஸ். ஏர்னிங் குவாலிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, -19%ல் இருக்குது. அண்ட் கிராஷ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 68% ஃபாலோ ஆகிருக்கு. உங்களால் எவ்வளோ வாலட்டிலிட்டி ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியோடு இது முடிக்குது. இந்த கிராஷ் ஃபெல்லான பீரியட் நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சார்ட்ஸுக்கு வரலாம். இதில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட 30 இயர்ஸ்க்கான ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அண்ட் ட்ரா டவுன் ஹிஸ்ட்ரியும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நவம்பர் 2008ல் 68% விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட அது நம்ம ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கூட நடந்ததில்ல, ஐ திங்க் ஹவுசிங் மார்க்கெட் கிராஷ் அப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020லலாம் அரௌண்ட் 50%ல் சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ இது ஒன்று தான் வந்து பாஸ்ட் இன்ஸ்டன்ஸுன்றனால இந்த பாயிண்ட்டை நான் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். அகெயின் இட் இஸ் பர்சனல். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரிலாம் அனலைஸ் பண்ணணும்னா யூ கேன் டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நிறையா டூல்ஸ் இருக்கும். தென் டைம் ட்ராவல் இஸ் மை ஃபேவரட் ஃபீச்சர் விச் ஐ ஆடட். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை 2015ல் நீங்கள் வாங்கியிருக்கலாமா இல்லையா, இல்லை அந்த டைமில் இருந்த சினாரியோவில் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் இது ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ 2015ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு ஹோல்ட் சிக்னல் வந்திருக்கு. அதாவது நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்கன்ற சிக்னல் தவிர வாங்குங்கன்ற வரல.
ஆப்டிமல் சிக்னல் என்ன வந்திருக்குன்னா வீக் ஹோல்டு அப்படின்ட்டு. ஸோ அதை ஹைண்ட்சைட் அனாலிசிஸ் உங்களுக்கு கீழே கிளியராக அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் டைம்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கோவிட் டைமில் ப்ராபப்ளி என்ன இருந்தது அப்படின்றத பொறுத்து. ஹோல்ட் அண்ட் ஹோல்டு. இந்த சினாரியோன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்டர் மாதிரி. வாட் இஃப் இது இப்படி நடந்தால் என்ன நடக்கும், திடீர்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏற்றிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சினாரியோஸ் இங்கே நிறையா லிஸ்ட் ஆகியிருக்கும். ரெவன்யூ ஸ்டாக்னேஷன், மார்ஜின் கம்ப்ரெஷன், ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், டிமாண்ட் ஸ்லோ டவுன், காஸ்ட் இன்ஃப்ளேஷன், கரன்சி டிப்ரிஷியேஷன். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன சினாரியோ சிமுலேட் பண்ண போகுதுன்றதை சொல்லிவிடும். நீங்கள் அந்த சினாரியோ ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் கேஸ் என்ன, ஸ்ட்ரெஸ் கேஸ் என்ன, அதில் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைல், ஸோ எக்ஸிட் கன்சிடரேஷன் கொடுக்குது. இல்லை எனக்கு வந்து கரன்சிலாம் டிப்ரிஷியேஷன் ஆகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பட் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சினாரியோ ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் ஃப்ரெஜைல்னு வருது. ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரெசிலியண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்டு கேஸ் சினாரியோலையுமே இந்த ஸ்டாக் வந்து ரெசிலியண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சினாரியோஸில் எது பாசிபிளாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சினாரியோஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் திஸ் டூல் வில் கிவ் அ சிக்னல். இப்போ இதே ஸ்டாக்குக்கு நம்ம எம்எல் எனேபிள் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் வந்து எனேபிள் எம்எல்னு கொடுத்துக்கோங்க. தென் அண்டர் த ஹூட் வந்துட்டு யூ ஹவ் டு இனிஷியலைஸ் த மாடல்ஸ். இது ஒன் டைம் தான், ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அது இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம்லாம் இவ்வளோ ஸ்லோ டவுன் ஆகி மாடல்ஸ் இனிஷியலைஸ் ஆகாது. இட் வில் பி சிட்டிங் ஆன் யோர் ரேம். அதுக்கு தான் நான் 4 or 8 GB ரேம் தேவை அப்படின்னு சொன்னது. நவ் லெட்ஸ் கம் டு த எம்எல் இன்சைட்ஸ் டேப். ஸோ எம்எல் இன்சைட் எனக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து செல் பண்ணிடுறதுக்கான சிக்னல் கொடுக்குது. எம்எல் ஸ்கோர் இஸ் 22 out of 100 அண்ட் ப்ரைஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. அண்ட் இது வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் காமிச்சிருக்கு. அடுத்த 5 டேஸில் எப்படி இருக்கும், அடுத்த 30 டேஸில் எப்படி இருக்குன்றது ரெண்டுமே இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து கம்மியாகிற மாதிரி தான் இது காமிச்சிருக்கு. பட் அகெயின் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் ப்ராபபிலிஸ்டிக் எஸ்டிமேட்ஸ் தான், கேரண்டி கிடையாது. ஆனால் நம்ம இந்த டூலோட அக்யூரேசி நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம இதை வச்சு ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டராக பார்த்துக்கலாம். பட் அகெயின் இது வந்து இந்த டூலோட ஒரு குவாலிட்டியும் வந்து எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. தென் ஏஐ அனாலிசிஸ் சம்மரி ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கிற எல்லா சிக்னல்ஸையும் வச்சு ஒரு ஹை லெவல் சிக்னல், அதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஸ்கோரிங்கும் இருக்குது. சிக்னல் ப்ராபபிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்கு. செல்லுக்கு தான் வந்து இங்கே 58% ப்ராபபிலிட்டி அண்ட் பைக்கு வந்து 9%. ஸோ என்ன தான் என்னோடய ஒரிஜினல் அனாலிசிஸ் இங்கே பைன்றது கொடுத்தாலும் இந்த இன்சைட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு டெசிஷன் தான் நான் எடுக்கிறேன். அகெயின் இட் இஸ் மை டெசிஷன். உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ், உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களோட தேவைகள் எப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாக்குமே மாறும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த 2 பட்டன்ஸ் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ரீசெட் யூஐன்றது எல்லா யூஐ எலிமெண்ட்ஸையும் ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் பேஜ் கொண்டு போயிடும். ரிஃப்ரெஷர் ஸ்டாக்குன்றது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்திருக்கீங்க, பட் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் உங்களுக்கு லைவ் டேட்டாவில் ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் வெரி வெல் யூஸ் திஸ் ரிஃப்ரெஷ் ஸ்டாக் பட்டன். ஆர் உங்களுக்கு ஓவரால் எல்லா ஸ்டாக்கையுமே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் டு திஸ் FAQ செக்ஷன். அதில் இந்த ஒட்டுமொத்த ஸ்டாக்ஸை எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணணும் இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்றதுக்கு இங்கே கமாண்ட் இருக்கும். தென் கம்ஸ் அவர் அதர் 3 பட்டன்ஸ், விக்கி, ஹவு டு அண்ட் வியூ ஆல் ஸ்டாக்ஸ். விக்கின்றது நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிற வேரியஸ் சிக்னல்ஸ், PE ரேஷியோன்னு சொல்லியிருப்போம், பேட் ஸ்கோரிங் சொல்லியிருப்போம், இது எல்லாம் என்னென்ன அப்படின்றதுக்கான ஒரு 2 மார்க் கொஷின் மாதிரி இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் இதை பார்த்து மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா யூ கேன் ஆப்வியஸ்லி ரெஃபர் டு த இன்டர்நெட். பட் இதுவுமே உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுத்துரும். தென் வியூ ஆல் ஸ்டாக்ஸுன்றது இந்த டூலில் நம்ம டவுன்லோட் பண்ண மொத்த ஸ்டாக்ஸையும் உங்களுக்கு ஒரே பிளேஸில் பார்க்கறதுக்கான ஒரு பிளேஸ். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண 2230 ஸ்டாக்ஸும் இங்கே இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃபில்டர் தெம் பேஸ்ட் ஆன் செக்டார்ஸ். இப்போ நான் வந்து டெக்னாலஜி செக்டார் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபில்டர் மட்டும் போதும். அதில் 5 years CAGR எக்ஸ்பெக்டட் எல்லாமே வந்து கேல்குலேட்டிவ் தான். இது வந்து சாலிட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஐ ஹோப் யூ நோ தட். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்டாக் உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சிம்ப்ளி கிளிக் ஆன் அனலைஸ் பட்டன் அண்ட் இட் வில் பிகின் த அனாலிசிஸ். தென் ஹவு டு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியஸ் செக்ஷன்ஸ் அண்ட் வேரியஸ் டேப்ஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான குட்டி ப்ரீஃபிங்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹவு டு செக்ஷன்றது தேவைப்படாது. இல்லை நீங்கள் டேரெக்டாக இதை கிட்டப்லேருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ். தென் யூ கேன் செட் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல் ஹியர். லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு 12% CAGR வேணும். மை ரிஸ்க் appetite is high, holding period is 10 and market cap is any, this is fine. And இப்போ நான் சஜஷன் கேட்குறேன் அப்படின்னா
என்னோட இந்த டோட்டல் ஸ்டாக் லிஸ்ட்டில் இருந்து என்னோட ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற, அகெயின் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்ஸ், நீங்கள் இந்த ஸ்டாக்கை தான் வாங்கணும்னு சொல்லலை, பட் மேட்ச் ஆகிற சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஆர் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து இங்கே லிஸ்ட் பண்ணி காட்டும். இது யாருக்கு ப்ரைமரியாக யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு இந்த டூலை செட் பண்ணிட்டீங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பேசிக் ஐடியா இருக்குது, பட் இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, நான் எதை போய் வாங்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மேட்சஸ் எனக்கு இங்கே ஒரு 5 கம்பெனி கொடுத்துருக்கு. தென் குவாலிட்டி ROI போட்டு இங்கே ஒரு 5 கம்பெனி அண்ட் இன்கம் டிவிடெண்ட் பேஸ் பண்ணி இங்கே ஒரு 5 கம்பெனி கொடுத்துருக்கு. இதில் எந்த ஸ்டாக்கை வேணாலும் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் டு ஸ்டார்ட் வித். ஆர் யூ ஆல்ரெடி நோ, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டூல் தேவைப்படாது. பட் இஃப் யூ ஆர் பிகினர், நீங்கள் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வந்து இன்சைட்ஸ் பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, அண்ட் இஃப் யூ ஆர் டெக்கி, இந்த டூலை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இட் இஸ் வெல் பில்ட் ஃபார் திஸ் கம்யூனிட்டி. அண்ட் எனக்கு வந்து சம்திங் டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி த்ரூ வாட் ஐ டூ அப்படின்றது இருந்தது. ஐ பேசிக்லி டூ சாஃப்ட்வேர்ஸ் ஆர் பில்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் அ லிவிங். ஸோ அதோட ரிசல்ட் தான் வந்து இந்த டூல். இந்த டூல் ஆப்வியஸாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். சில பேருக்கு இந்த டூல் செட்டப் பண்ணுறதே ஒரு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். That doesn't matter. If you are able to get recommendations or signals from anywhere else, that is fine. You can start with your investment portfolio or investment journey. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இட் இஸ் பியூர்லி அன் எஜுகேட்டிவ் டூல். அந்த வார்னிங்கும் நான் அங்கங்கே கொடுத்துருப்பேன். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த டூலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆர் கோல்டு கிராஷ் டைமாக இருக்கட்டும், என்னோடய போர்ட்ஃபோலியோவை க்ரீனில் வச்சுக்கிறதுக்கு இந்த டூல் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர்னு கூட சொல்லலாம். இந்த டூலோட ஒரு இன்சைட்டுன்றது எனக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு இப்போ வரைக்கும் சரி, இந்த பாஸ்ட் எல்லா டைம்லேயும் சரி, அதை இந்த கம்யூனிட்டியோட ஷேர் பண்ணிக்கலான்றதுக்கு என்னோட ஒரு சின்ன ஸ்டெப் தான் இது. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் GitHub repo அண்ட் ஸ்டார்ட் யூஸிங் திஸ் டூல் அண்ட் இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி. உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.